வேற உங்க ஏரியால நிறைய வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வாங்கி ஏற்கனவே எவ்வளவு பணம் போயிருச்சு. அவங்க வந்துட்டு எப்படின்னா ஒரிஜினல் HF மாட்டுக்கு எப்பயுமே வந்து தலை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப்ல இருக்கும். இந்த தலை வந்து அது பாத்தீங்கன்னா மேல எப்படி இருக்கணும்? மேல அப்படி இருக்கும் ஹார்ட் ஷேப்ல. டாப் குவாலிட்டியில 2 சிவாஜி HF இறக்கி இருக்கோம். ரெண்டுமே சூப்பர் டூப்பர் குவாலிட்டி. வீட்டுல ஏற்கனவே ஒரு 7 மாடு இருக்குங்க. இதெல்லாம் எவ்வளவு கறவை கறக்குது? 10 லிட்டருக்குள்ள 6-7 வரும். 15 லிட்டர் கரை வரும். தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 67. அதையும் கொஞ்சம் முன்னப்ப சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க மாட்டு வியாபாரி ஹரி. நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து இன்னைக்கு தோராயமா நம்ம பண்ணையில ஒரு 23 மாடுகள் இருந்தது. 23ல ஒரு 7-8 சேல் ஆயிட்டு இப்போ ஒரு 15 மாடுகளாட்டு கிட்ட வீடியோல வரும். இது நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உயர் ரக மாடு இருக்கும், அதாவது அதிக விலையில வாங்குறவங்க மாடு இருக்கும், கம்மி விலையில வாங்குறவங்க மாடு இருக்கும், மீடியம் ரேஞ்ச் மாடு இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கான மாடு கண்டிப்பா வீடியோல ஒரு மாடாச்சும் இருக்கும். நம்ம பொதுவாகவே கிராஸ் டைப் மாடு எடுத்தனால எல்லா ஊருக்கும் தாங்குற மாதிரி தான் எடுத்துருவோம். அப்படி தாங்காதுன்ற பட்சத்துல நான் போன்லயே சொல்லிடுவேன் ஓப்பனா, இந்த மாடு தாங்காதுப்பா, இது வேணாப்பா, வேற பாருப்பான்னு சொல்லுவேன். வாரந்தோறும் நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி மற்றும் சனி நாட்கள்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. தண்ணி திணிக்கு நம்ம மெயினா கேரண்டி கொடுத்து கொடுக்குறோம். கிளைமேட் அடாப்ஷன் கேரண்டி கொடுத்து கொடுக்குறோம். 4 காம்புக்கு மெயினா கேரண்டி கொடுத்து கொடுக்குறோம். கறவைக்கு கேரண்டி கொடுத்து கொடுக்குறோம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து பால் கறக்கிறதுக்கு எந்த இடத்துலயுமே கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. எல்லா வியாபாரிகளும் எப்ப நான் வாங்கிட்டு வந்த தோட்டத்துல இருந்து எனக்கு அதுதான் தெரியும் பாரு, என் கண் பட இந்த மாட்டுல எந்த தப்பு இல்ல சாமி, நீ புடிச்சிட்டு போனா நல்லா கறக்கு சாமி, இத்தனை லிட்டர் பால் வரும் சாமின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் நாம இதனால தொழில் செஞ்சு லாபம் சம்பாதிக்கிறோம். வாங்கிட்டு போறவங்களும் அதே மாதிரி லாபம் செய்யணும். அதனால சில பல கேரண்டிகள் நான் கொடுத்துதான் கண்டிப்பா மாடு வித்துட்டு இருக்கேன். 4 காம்பு கேரண்டி, மூலவரத்து கேரண்டி, தண்ணி தண்ணி கேரண்டி. பால் நான் சொன்னதோட ரொம்ப கம்மியாயிட்டு மாத்தி கொடுத்துருவோம். 100% டைரக்டா வாங்க. நம்மளது வந்து நல்ல பெரிய தோட்டம். உங்களுக்கு நீங்க லைவா உங்க இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம இடத்துல செக் பண்ணி பாருங்க. மேய்தான் பாருங்க, தண்ணி குடிக்க வச்சு பாருங்க, தீனி திங்கிதான் பாருங்க, லைவா செக் பண்ணிக்கோங்க. அதுதான் பெட்டர் ஆப்ஷன். கறந்து பார்க்கலாமா? கறந்தே பாருங்க. கன்று மாடா இருந்தா தாராளமா கறந்து பாருங்க. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து கறந்து பார்த்தாங்க, மனசார கறந்து பார்த்து திருப்தியா ஓட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு பண்ணையோட நம்ம ஷோ குவாலிட்டியான மாடுங்க. ரெண்டையும் பாருங்க, அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. வெயிட்லயும் சரி, ஹைட்லயும் சரி, குணத்திலயும் சரி டாப் குவாலிட்டியான மாடு. ரெண்டுமே HF மாடு. ஒன்னு ஆல் பிளாக் விரும்புறவங்களுக்கு ஆல் பிளாக், ஒன்னு HF கிராஸ்ல விரும்புறவங்களுக்கு HF கிராஸ்ல. ரெண்டுமே பெருங்குட்டு மாடு கொண்டு வந்திருக்கோம். நல்ல கால் ஊக்கம், பைக்கால் ஊக்கம், காம்பூக்கம் எல்லாமே இருக்குது. ஒன்னு ஆல் பிளாக், ஒன்னு HF கிராஸ். ஒரு பண்ணைக்கு ஜோடியா வாங்கலாங்க. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி. இந்த மொட்டை மாடு வந்து 27 லிட்டர் கரைஞ்சுங்க. இந்த மாடு 25 லிட்டர் கரைஞ்சு. நம்ம ரெண்டுக்கும் கேரண்டியே 25 கொடுத்து கொடுக்குறோம். 2 50 லிட்டருங்க கேரண்டி. ஒரு தாராளமா பண்ணைக்கு தாராளமா சூட்டபிலிட்டியாவும் கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். நல்ல மேய்ச்சல் மேயக்கூடிய மாடுங்க ரெண்டுமே. ரெண்டு கண்டின்ற டைம்னு பாத்தீங்கன்னா சரியா வந்து ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்குவாங்க. அப்படியே மடி வைக்கும் போது வெளியே கட்ட முடியாதுங்க. HF மாடுன்னு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து கிளைமேட் அடாப்ஷன் நம்ம கிட்ட பக்காவா இருக்க மாட்டுதான் எடுத்துட்டு வருவோம் நம்ம இடத்துக்கு. இன்னைக்கு காத்தால 8 மணிக்கு மேல தென்னந்தோப்புல கட்டினதுங்க. இப்ப 3:30 மணிக்கு வீடியோ இருக்குது. தென்னந்தோப்பு வெளியே வந்திருக்குது. காத்தால இருந்து வெயில்ல தான் இருந்துச்சு. 1% இழப்பு கிடையாது. கண்ணார் நீங்களே பாருங்க. பாருங்க எப்படி மேயுது பாருங்க. இந்த மாடு பாருங்க எப்படி மேயுது. நான் என்னைக்குமே நான் காமிக்க மாட்டேங்க. நான் வந்து கண்ணால நிரூபிச்சிருவேன். மத்த ஆளுங்க மாதிரி இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ற ஆளுங்கள்ல நான் கண் போட காமிக்கிற ஆளு. என் பழக்கம் அதுதான். கறவைக்கு 2 மாடும் ஃபெயிலியர் கிடையாது. 2 மாடும் 2,20,000 ஃபைனல் ரேட்டா சொல்றோம். வேணுங்கிற வாங்க, அள்ளிட்டு போங்க. இது ஒரு ஆஃபர் பிரைஸ் மாதிரி தான் கணக்கு. இது எந்த சந்தைக்காட்டுக்கே போனாலும் இந்த மாடு 1.25 கம்மி வாங்க முடியாதுங்க. அதாவது நம்ம சொல்றது நம்ம பாக்குறவங்க 1000 பேர் பார்ப்பாங்க. 1000 பேர்ல 3 பேர் தான் பெருமாடு வாங்குறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் மாட்டோட கெப்பாசிட்டி. தமிழ்நாட்டிலே பெருமாட்டுக்கு பப்ளிக்கா ரேட்டு சொல்லி போட்டாலும் நம்ம ஒரே ஆள் தான். சாகிவால் கிராஸ்ன்னு சொல்லலாம், இல்ல ஓங்கோல் கிராஸ்ன்னு சொல்லலாம், ஜிந்தா கிராஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படிலாம் இந்த மாட்டுக்கு பேர் தெரியுதோ நீங்க வச்சுக்கலாம். குணத்துல தங்கம், தண்ணி தண்ணிக்கு அருமையா இருக்கும். காலையில நீ வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 3 மணியில கண்ணு போட்டுச்சு. அதனால சீம்பால் வந்து லைவா கறந்து பார்த்திருக்கோம். அந்த வீடியோ கூட உங்களுக்கு வரும். சீம்பால் மட்டும் 12 லிட்டர் கறந்துச்சுங்க இந்த மாடு. தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். 2 நேரம் 17 லிட்டர் கறவை வரும். ஆனா 10 கறவை வந்துச்சுனாங்க நம்ம 2 நேரம் 17 லிட்டர் கறவை சொல்லி கொடுறோம். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து 75,000. வேணும்னு கூப்பிடுங்க. ஃபேட்டஸ்னா 100% ஜெனியூனா டாப்ல இருக்கும். டாப் குவாலிட்டியில 2 சிவாஜி HF இறக்கி இருக்கோம். ரெண்டுமே சூப்பர் டூப்பர் குவாலிட்டி. ஒன்னு செவலை வெள்ளை, ஒன்னு ரத்த செவலையில வெள்ளை. ரெண்டுமே நேரம் 10 கறவை எடுத்துக்கலாம். தண்ணி திணி குரல்ல, குணத்துக்கு குரல்ல, கறவைக்கு குரல்ல, கிளைமேட் அடாப்ஷன் குரல்ல. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நேரம் 10 கறக்கும் 18 கேரண்டி. இந்த மாடு நேரம் 10 கறக்கும் 18 கேரண்டிங்க. இந்த மாட்டுக்கு விலை வந்து பாத்தீங்கன்னா 95 ரூபா சொல்றோம்.
இந்த மாட்டோட விற்பனை விலை 85,000 சொல்றோம். மடி எந்த அளவுக்கு லூஸ் இருக்குது பாருங்க. ஆமா, நரம்பு தார பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஓவர் ஹைட்டான ஆளுங்க, 6 அடி உயர்றப்ப ஆனா எனக்கு பாருங்க மாடு எவ்வளவு ஹைட் இருக்குன்னு. இந்த மாட்டோட விலை வந்து 95,000. செவல வெள்ள சிவாஜி HF கிராஸ். இது ரத்த செவலையில வெள்ளை இருக்குது, 20 லிட்டருக்கு கரை வர மாடு. இதோட விலை 85,000. ஏன்டா எதுக்கு வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாட்டோட ஒரு நூல் ஹைட்டு, நல்ல குவாலிட்டி, நல்ல ஷைனிங், நல்ல உடம்பு. இந்த மாட்டோட ஒரு நூல் ஹைட்டு கம்மி, ஷைனிங் கம்மி. அதனாலதான் டிஃபரன்ஸ். சுழி 2 மாடுமே சுழி சுத்தம், கறவைக்கு கால் அணைக்கிற பிரச்சனை இல்ல, வெயிலுக்கு வந்து கிளைமேட் தாங்கும், எந்த குறையும் இல்ல. அழகிய பியூர் ஜெர்சி டைப் மாடு, சுழி சுத்தமான மாடு. தலையில வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் இன் ஷேப் தெரியும். வெள்ளிக்கிழமை காலைல ஒரு 3 மணி அளவுல காலக்கண்ணு எண்ணிருக்காங்க. இந்த மாட்டோட ரேட் வெறும் 61,000 தான். நல்ல பாருங்க, சீம்பால் மடி தான் இது, எந்த மடி இல்ல, எவ்வளவு மடி எடுத்திருக்காங்க பாருங்க. 2 நேரம் 5 லிட்டருக்கு இருக்கும். 3 நீத்து மாடு. இது பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை பல்லு தாங்க இருக்கும். அதாவது ஒரு பல்லு வந்து இவ்வளவு பெருசு இருக்குதுன்னா, இது பல் வந்து இவ்வளவுதான் இருக்கும். ஏன் காரணம்னு கேட்டீங்கன்னா, இவன் வச்சிருந்த இடத்துல ஹோட்டல்காரங்க அவங்க கழனி தண்ணி ஊத்தி வளர்த்தனால ஒரு பல்லு வந்து கழனி தண்ணி ஊத்தினாலே பல்லு கரைஞ்சு போயிருங்க. ஆனா மாடு பொறுத்தவரைக்கும் கெல்ட்டு மாடு கிடையாது, இளம் மாடு தான். இந்த செவல வலையில ஜெர்சி கிராஸ் காலக்கண்ணு போட்டுருக்குதுங்க. பல்லு சின்னதா இருக்க மேய்ச்சல் விட்டா மேயுமா? அதெல்லாம் பட்டை கிளப்புங்க. குறைங்கிறது மாட்டுல எதுவும் கிடையாது. ஒரு குப்பை கோலத்தை போட்டா கூட தின்னு போடும், அந்த அளவுக்கு மாடு இருக்கும். அவ்வளவு தீனி பாஸ்டா இருக்கும். வந்து எதனால அந்த பல்லு கரையுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுல புளிப்பு தன்மையும் உப்பு தன்மையும் அதிகமா இருக்கும். அதனால பல்லு கரைபாடு ஏற்பட்டு கழனி தண்ணி ரொம்ப வைக்க கூடாது. வச்சா பல் கரைபாடு ஏற்படும். பாருங்க, தீனி குப்பை தின்னுன்ற சொன்ன மாதிரியே தின்னு காட்டுது பாருங்க. கறந்து பார்த்து பிடிச்சிட்டு போலாமா? தாராளமா கறந்து பார்த்து புளிச்சிட்டு போலாம். 8, 7, 5 லிட்டருக்கு பஞ்சமே கிடையாது. வேணும்னு கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் HF, 2 பல்லு, அழகான முகலட்சணம், அழகான மாடு பாருங்க. ஒரிஜினல் HF மாட்டுக்கு எப்பயுமே வந்து தலை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப்ல இருக்கும். இந்த தலை வந்து பாத்தீங்கன்னா மேல அப்படி இருக்கும், ஹார்ட் ஷேப்ல. அழகான ஸ்டார் இருக்கும். இந்த இடத்துல வந்து குழி இருக்கும், புரியுதுங்களா? இந்த இடத்துல குழி இருக்கும். இதுதான் வந்து ஒரிஜினல் HFக்கு நம்ம பார்க்க வேண்டிய இதுங்க. நல்ல காம்பு வரிசையில இந்த மாடு சிந்தாமணி ரக கன்று வாங்கி எங்க ஏரியாவில வளர்த்துனாங்க. கன்றாகவே அப்பயே 62,000க்கு இந்த மாடு வாங்கியிருக்காங்க. நல்ல கால் ஊக்கம், கை கால் ஊக்கம். பல்லு போடாததுக்கு முன்னாடியே இந்த கெடேரி செனைக்கு வந்துருச்சுங்க. இப்ப பல்லு 2 பல்லு இப்பதாங்க வருது. தெளிவான மாடு, சுழி சுத்தமான மாடு. தண்ணி திணிக்கு எல்லாத்துக்குமே அற்புதமா இருக்கும். குணமனத்துக்கு நல்லா இருக்கும். சிந்தாமணி ரக மாடு. ஆனா நம்ம ஊர்ல வளர்த்தனால கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா வந்துருச்சு. கண்ணுக்குட்டிலே வாங்கி வளர்த்து இப்ப சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. இன்னும் 23 நாள் டெலிவரி டைம் இருக்குதுங்க. இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய பெஸ்ட் பிரைஸ் 91,000 சொல்றோம். அதையும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாம் நம்மளுக்கு. இந்த கண்ணுக்கு எப்படின்னா அடுத்த கண்ணுக்குள்ள ஒரு 6 உயரத்துக்கு மீறி போயிருங்க. இப்பயே 5 அடி உயரம் இருக்குது. நல்ல சூப்பரான மாடு, HFல கிராஸ் டைப்பான மாடு. வேணுங்கிறவங்க உடனடியாக கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். ஷோ குவாலிட்டி மாடு. இது மாதிரிலாம் நிக்காதுங்க. சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அந்த மாதிரில வீட்டு யூஸுக்கு தான் வாங்குறோம். இதுக்கு முன்னாடி எங்க உள்ளூர்லயே வாங்கினோம். அப்புறம் வீடியோல பாத்துட்டு சரி இங்க ஒரு டைம் வந்து ஏற்கனவே வந்து பாத்துட்டு போனோம். அதுக்கு பின்னாடி வரமுல்ல. அப்புறம் இப்ப வந்து பாத்துதான் இவரு இந்த மாடு நல்லா இருக்கும் வாங்கிக்குவாங்கன்னு சொன்னாரு. அப்ப இந்த மாடை யார் செலக்ட் பண்ணா? நீங்க செலக்ட் பண்ணீங்களா அவங்க செலக்ட் பண்ண? அவங்க செலக்ட் பண்ணி இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கேரண்டி தரேன்னு சொன்னாரு. ஏதாவது ப்ராப்ளம் தான் மாத்திக்கிறேன்னாரு. அதனால இதையே பாத்துருக்கோம். வீட்டுல ஏற்கனவே ஒரு 7 மாடு இருக்குங்க. எவ்வளவு கறவை கறக்குது? அதுங்கெல்லாம் ஒரு 10 லிட்டருக்குள்ள 6, 7 வரும். இப்ப கண்ணு போட்டப்ப இப்ப கம்மியா தான் இருக்கு. இது வந்து 18 லிட்டர் சொல்லியிருக்கிறாரு. 15 லிட்டர் கன்ஃபார்ம்டு வரும்னு சொல்றாரு. 15க்கு உறுதி கொடுத்துருக்காரு. மாடு நல்லா பால் கறக்கும், நல்லா மேய்ச்சல் இருக்குன்னு சொன்னாரு. இது பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு செட் ஆகும்னு சொன்னாரு. அவரு சொன்ன வார்த்தைக்காக தான் இதை நான் வாங்க சூஸ் பண்ணிருக்கேன். அழகிய செம்பகங்க. செம்பகம்னா செம்புத்துக்காரி. 6 பல், 2 நீத்து, 2 நேரம் 5 லிட்டர் கறக்கும். தண்ணி தண்ணி நல்லா இருக்கும். நல்ல காம்பு வருஷம், மடி வருஷம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. பக்கா குவாலிட்டியான மாடு, பக்கா சுழி சுத்தமான மாடு. பொதுவாகவே இந்த கலர் பொதுவா எல்லாம் லைக் பண்ணுவாங்க. நல்ல வெள்ளை கொம்புனால கறவைக்கு தப்பு இல்லைங்க. வால் அழுத்தம், மாட்டு நல்லா குழி மூஞ்சி விழுந்துருக்குதுங்க. குழி மூஞ்சி விழுந்த மாடு என்னைக்குமே நல்லா பால் கறக்குங்க. காம்பு HF காம்பு விழுந்துருக்கு. நல்ல நீள நீளமான காம்பு. மிஷினுக்கும் நல்லா இருக்கும், கைக்கும் நல்லா இருக்கும். 15 லிட்டர் கரை வரும். தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 67. அதையும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு கிளைமேட் நல்லா இருக்குங்க. வெயிலுக்கு சூப்பரா இருக்கும். எந்த ஏரியாவுக்கு வேணாலும் தாங்கக்கூடிய டைப் மாடுங்க. கிராஸ் டைப் மாடு, தெளிவான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு. குணம்லாம் தங்குங்க தான். நான் பாட்டுக்கு நடந்து வந்து மடியில கை வைக்கிறேன். அது பாட்டு சாமியாட்டு நிக்குது. எந்த கயிறும் பிடிக்கலைங்க. தெளிவான மாடு. வேணுங்கன்னு கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணி தரேன். கிர்ல ஒரு 10% கிராஸ், ஃபுல்லாலாம் இல்ல, கிராஸ்ல ஒரு 10% கிராஸ் இருக்கு. முகத்தை பாருங்க, ஒரிஜினல் கிர் முகம். திமிழ் பாருங்க எந்த அளவுக்கு திமிழ் பாருங்க. ஆட்ட திமிழ், நல்ல திமிழ். 2 நேரம் 5 லிட்டர் கறக்கும். ஒரிஜினல் குவாலிட்டி, ஷோ குவாலிட்டி, ஹெவி சைஸ்ல மாடு வந்து நல்ல டைப் மாடு. கிர் விரும்புறவங்களுக்கு இது ஒரு நல்ல கிர் மாடு. 2 நேரம் 5 லிட்டர் கறக்கும். 20 கறக்கும், 25 கறக்கும்லாம் கிடையாது.
நடையில பாருங்க அப்படி குதிரை மாதிரி சூப்பரான மாடு, தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு, குணத்துல நல்ல குணம். இந்த மாடை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டுக்கு நம்ம வந்து பாருங்க தலாமை பாருங்க ஓட்டி காட்டுறோம் எப்படி இருக்கு பாருங்க மாடு நடையில. தெளிவான மாடு, சூப்பரான மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து 80 ரூபா வருங்க. அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் மாடு, 10 பேர் விரும்பணும். காது பாருங்க, கொம்பு அமைப்பு பாருங்க, தலை அடி பாருங்க, திமிழ் பாருங்க, காம்பு அரிசி பாருங்க. இது வந்து அருமையான மாடு, ஒரு ஜெர்சியில கிராஸ் மாடு, ஹெவியான ஈல்டுல கேட்டவங்களுக்கு இந்த மாடு நம்ம கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே பக்காவா இருக்கும். நல்ல மேய்ச்சல் மேயக்கூடிய மாடு. ஆனா இவ்வளவு பெரிய உருவத்தை நம்ம காட்டுக்குள்ள மேய விடக்கூடாது, ஏன்னா வெயிட் ஹெவியா இருக்குது இல்லைங்களா. அதனால காட்டுல மேய்ச்சல் கூட்டோம்னா மாடு வந்து டக்குன்னு ஸ்லிப்பரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்லிப் ஆனா கை கால் இது உடையுங்க. அதனால எப்பயுமே சரி நீங்க மாட்டை வந்து பெருங்குட்டு மாடை அதிகபட்சமா மேய்ச்சல் கூடுறது தவிர்க்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் நாம் பக்கத்துல இருந்து பொறுப்பா சமமான பாதையில இப்படி ஏறி இறங்குற இடத்துல விட்டு எடுக்க கூடாதுங்க. நீங்க நம்மனாலும் சரி நம்பாட்டி சரி இந்த மாடு 2 நேரமும் 23 லிட்டர் கறவை வந்த மாடுங்க. இங்க மடி லூஸ் பாருங்க, இங்க இருந்து மடி இருக்கும் 23 லிட்டர். இங்க வந்து பாருங்க நரம்பு காடு அப்படியே ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் பைப் ஆட்ட நரம்பு அப்படியே இங்க பாருங்க. இங்க இருக்குது மாடு முன்னங்கால் வரைக்கும் நரம்பு இருக்குது. நம்ம 2 நேரமும் 20 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்குறோம். நல்ல மேய்ச்சல் மேயக்கூடிய மாடு தான், தப்பு தவறு எதுவும் இல்லைங்க. ஷெட்ல வச்சு இது வளர்த்துற டைப் மாடு தாங்க. என்ன ரகம்? ஆனா வெயிலுக்கு பக்காவா தாங்கும், வெயிலுக்கு பயம் கிடையாது. ஜெர்சியில கிராஸ் டைப்புங்க, செம்புத்து. பால் பட்டை கலப்புங்க, டிகிரி எல்லாமே நல்லா இருக்கும். கறவைக்கு நல்லா இருக்கும், தண்ணி தண்ணிக்கு நல்லா இருக்கும், குணமனத்துல நல்லா இருக்கும். எந்த தப்பும் இல்லைங்க. தெளிவான மாடு. வேணுங்கிறவங்க உடனடியே கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். எங்கேயும் கிடைக்காது அவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு மாதிரி ஜெர்சிட்டு எல்லாம் மாடலாம். ரேட் வந்து இது வந்து 99,000 வருங்க, லட்சத்துக்கு 1,000 கம்மி. மாடு ஆனா சின்ன மாடு கிடையாது, ஹெவி மாடு. ஹெச்எஃப் மாடு 20 லிட்டருக்கு இருக்க மாடு 1.10 1.5 போட்டு வாங்குறோம். ஜெர்சியில இந்த மாடு 20 லிட்டர் ஃபேட்டஸ்ட் நம்மளுக்கு வரும். ஹெச்எஃப் மாட்டு பால் எவ்வளவுங்க? 23 ரூபாய் விற்கும். இந்த மாதிரி 40 ரூபாய் விற்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் டைப்பான மாடு. ரொம்ப பெரிய மாடுலாம் கிடையாது, ரொம்ப சின்ன மாடு கிடையாது, அளவான மாடு. மீடியம் சைஸ். மீடியம் சைஸ்னால நல்ல அழகுல மாடு, குவாலிட்டியில மாடு. தெளிவான முகலட்சணம், நெத்தியில ஒரு ஸ்டார் விழுந்திருக்காங்க. பெருசா அங்கங்க பேட்ச் கிடையாது, லைட்டா அங்கங்க பேட்ச் இருக்குது. ஆனா 3 கலர் மிக்சிங், செம்புத்து, கருப்பு, வெள்ளை. இந்த மாட்டோட ஹைலைட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட மடி செட்டு தாங்க. அப்படியே சதர பைக்கெட்ல மடி எடுத்துக்குது பாருங்க. காம்பு பாருங்க எவ்வளவு நீளமான காம்பு. ஒரு 1.5 அடிக்கு ஒரு காம்பு விழுந்திருக்காங்க. நல்ல பைலூஸ் இருக்குது. இங்க பாருங்க, ஒரு அடிக்கு ஒரு காம்பு, இன்னும் மடி ஃபுல்லா எடுப்பாங்க. நல்லா இருக்குண்ணே. ஆமா, இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா லட்சத்துல ஒரு மாடு. அளவான மாடுனாலும் தரமான மாடு. ஒரு 8 பாலுக்கு எடுக்காதுங்க, 100% சொல்றேன். நல்ல ரட்ட முதுகு, நடுத்தர வர்க்கம், தெளிவான மாடு. இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 81,000. ஏன்டான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு மாடு குவாலிட்டி இருக்குது. வந்து நேர்ல பாக்குறவங்களுக்கு தான் 100% தெரியும். இது வந்து அருமையான தலைச்சங்கடேரி, 4 பல், 2 ஆணித்து. மடி செட்டு பாருங்க, ஈத்து மாட்டுக்கு மடி எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்குது. இந்த கண்ணுக்கு 2 நேரமும் 13 லிட்டர் கரை உதருவாங்க. 5, 20, 30 இந்த வேலைலாம் கிடையாது நம்ம கிட்ட. வரது என்னவோ வரதை சொல்லக்கூடியதான் நம்ம ஃபார்மு. 2 நேரம் 13 லிட்டர் கறவை கொடுப்பாங்க. தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருப்பாங்க, குணமடத்துல நல்லா இருப்பாங்க, கிளைமேட்டட் ஆப்ஷன் பக்காவா இருப்பாங்க. இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 67 மட்டும்தான். தெளிவான மாடு, நல்ல மாடு, ஜெர்சியில கிராஸ் டைப், ஷோ குவாலிட்டி. பாத்தீங்கன்னாலே தெரியும் மாடு பார்த்தா. ஒரு தோட்டத்துக்கு ஆகும்னா, நல்ல ஒரு தோட்டத்து வளர்ப்புக்கு ஆசைப்படுறவங்க, தலைச்சங்கடேரியே வாங்கணும், நல்ல தரமான மாடா வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா வாங்கலாம். பாருங்க பிள்ளைல எப்படி கரண்டுது. இதுதான் ஒரு மாட்டுக்கு லட்சணங்க. மேயக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறது இதுதான். வெயிலுக்குலாம் அருமையா தாங்க, தண்ணி தண்ணிக்கு அருமையா இருக்கும், குணமனத்துக்கு நல்லா இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். இந்த மாடு வந்து ஆல் பிளாக்ல ஹெச்எஃப் கலப்பினமான மாடு, மீச கொம்பு மாடு. மீச கொம்பு மாடுனா என்னன்னு கேட்டீங்கன்னா கொம்பு வந்து மீசியாட்டு 2 பக்கம் நீட்டமா இருக்கும். மத்தபடில எந்த குறையும் இல்லைங்க. தண்ணி தண்ணிக்கு எந்த குறையில, சுழி சுத்தம். 2 நேரம் 10 கறவை வரும். நல்ல குணமனம். பாருங்க நரம்பு தர பாருங்க, அப்படியே 2 இன்ச் பைப் தோத்து போயிடும். நம்ம தோல் லூஸ், நல்ல தோல் லூஸ், நல்ல குணமுன்னா. இங்க பாருங்க நல்லா ஃபுல்லா மடி எடுக்கும், செம மடி வைக்கும். மாட்டை ஓட்டி காட்டுற பாருங்க. 2 நேரம் 10 கறக்கும். மாட்டோட விற்பனை விலை 85,000. தெளிவான மாடு, சூப்பரான மாடு, ஷோ குவாலிட்டி மாடு. 10 பேர் விரும்பணும். இது வந்து தமிழ்நாட்டுல இந்த மாவட்டம் அந்த மாவட்டத்துல எந்த மாவட்டமா இருந்தாலும் இந்த மாடு செட் ஆகும். நல்ல ஆல் பிளாக்ல ஜிந்த கிராஸ், மீச கொம்போடு இருக்குது பாருங்க. நல்ல மாடு, ஃபேட்டஸ்னும் நல்லா இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். ஷாகி வால் கிராஸ். ஒரிஜினலுக்கு கூட இவ்வளவு திமிழ் இருக்காது, ஆனா கிராஸ் மாடு எந்த அளவுக்கு திமிழ் எடுத்திருக்குது பாருங்க. நல்ல திமிழ். A2 மில்க்னு கூட சொல்லி சில பேர் வித்துருவாங்க. ஆனா இது A2 மில்க்ல நிகரான பால், A2 மில்க்குக்கு நிகரான பால். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷோ குவாலிட்டியான மாடு, தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு, குணமனத்துல நல்ல குணமனம். 4 பல், 2 ஆணித்து, 2 நேரம் 5 லிட்டர் கேரண்டி, தண்ணி தண்ணி கேரண்டி, டாப் குவாலிட்டி பிரீடு. டிகிரிலாம் 100% அடிக்குங்க. இதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க. 5 பாயிண்ட் எபோ தாங்க டிகிரி வரும். இவ்வளவு வரும் அவ்வளவு வரும் அக்யூரேசி கொடுக்க முடியாது. இந்த மாட்டுக்கு நான் சொல்லக்கூடிய விற்பனை விலை 75,000. இன்னும் கண்ணு போறதுக்கு 5 நாள் டைம் இருக்குது. 75,000 விலை. டாப் குவாலிட்டி மாடு, பெருங்குட்டு மாடு. வேணுங்கிறவங்க உடனடியே கூப்பிட்டா மட்டும்தான் இதெல்லாம் நிற்கும். பால் வந்து 2 நேரம் 15 கிடைக்கும். குணம் தங்கமான
குணங்க. திமில் உள்ளது குணத்துக்கு பயந்துக்குவாங்க பாருங்க. அமைதியா இருக்குண்ணே. செம குணமனம், நல்ல குணமனம், தண்ணி திணிக்கு அற்புதம். அங்க பாருங்க, கைத்த கூட விட்டு காட்டுறேன். பெண்களுக்கு இந்த மாடு வளர்ப்பு தொழில் எப்படி தொழில்? நல்ல தொழிலா? நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்ம தேவைகளை நாமளே பூர்த்தி செஞ்சுக்கலாம். கை நீட்டி வருமானம்னு ஒன்று லாபமோ நஷ்டமோ வாரம் ஒரு அமௌண்ட் நம்ம கைக்கு வரும். மாடு நல்ல ஒரு புனிதமான தொழில் தான். நல்ல நம்ம தொழில். யார்ட்டையும் கையேந்தி நிக்காம நம்ம சொந்த கால்ல நிக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட்ல ஒரு மாடு தான் வாங்கினேன். இப்போ ஒரு 6-7 மாடு வச்சிருக்கிறேன். அது லாபமோ நஷ்டமோ அது கடைசி வரைக்கும் அதுல பாப்பேன்னு வச்சுக்கோங்களேன். சொந்த தொழில். ஒரு நம்ம யார்ட்டையும் வேலைக்கு போவோம், நம்ம இருக்கலாம். யாருக்கும் அடிமை இல்லை. அடிமை இல்லை, சொந்தமா நம்ம பண்ணலாம். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாச்சுன்னா 5000 ரூபா, 6000 ரூபா, 10000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த வருமானத்தை இதுல எடுக்கலாமா? எடுக்கலாம், கண்டிப்பா அதை தாண்டி எடுக்கலாமா? எடுத்துடலாம். லாபமோ நஷ்டமோ நம்ம எடுத்துடலாம். நம்ம வீட்டு தேவைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பால் நம்ம ஒரு வேலைக்கு போனா ஃபுல் டேவும் ஒர்க் பண்ணோம். இதுல கொஞ்ச நேரம் நம்ம வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வேலைக்கு போற இடத்துல உட்கார விட மாட்டாங்க. இது நம்ம இஷ்டம் தானே. நம்ம பாத்துக்கிட்டு நம்ம தொழில் நம்ம செய்யலாம். எனக்கு பிடிச்ச தொழில்னு சொல்லுவேன். சூப்பர் சூப்பர். நான் எனக்கு இதெல்லாம் எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது எனக்கு இத அவுக்க கூட தெரியாது. இப்ப கிட்டத்தட்ட எங்க வீட்டுல 10 மாடு கண்ணு ஊட்டி நானே தான் பாத்துக்கிறேன். பாலே கறக்க தெரியாது. வேற உங்க ஏரியால நிறைய வியாபாரிகள் இருக்காங்கல்ல. அவங்க கிட்ட வாங்கி ஏற்கனவே எவ்வளவு பணம் போயிருச்சு. அவங்க எப்படின்னா குடுப்பாங்க. ஆனா வயசானதே நம்மளுக்கு அந்த பல்லு பார்க்கலாம் தெரியாது. ஏதாவது பால் சொல்றதுல பாதி கூட வராது. நிறைய பணம் விட்டுட்டேன். அதனால மாட்டுல ஏகப்பட்ட நான் பணம் விட்டுட்டதான். எனக்கு என்ன அது அனுபவம் இல்ல. இப்ப சரி, இப்போ ஒரு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நம்மளே நேரடியா வாங்கலாம்னு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. வியாபாரிங்க மூலியமா போறது இல்ல. மாடு மீடியமா இருக்கு, பெருசாவும் இல்ல சின்னதாவும் இல்ல, அமைதியா இருக்கு. 15 லிட்டர் 20 லிட்டர் மாடு இதான் முதல் டைம் வாங்குறீங்களோ? இல்ல, ஒண்ணு ஏற்கனவே இருக்கு. அப்பா வாங்கி கொடுத்தாரு. 90,000க்கு வாங்கியிருக்கோம். இருக்கு. அது 18 சொன்னா, 20 சொன்னாங்க. 15க்குள்ள வருது. ஆனா அந்த அளவுக்கு நாங்க கவனிக்கிறோம். மேய்ச்சல் தான், காட்டுலயும் மேய்ப்போம். தட்டு இருக்கு. என்ன தீவனம் கொடுத்தா மாடுக்கு நல்ல பால் இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சதோடு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு தீவனம் தவிடு, அப்புறம் அந்த பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இது மாதிரி யூஸ் பண்ணா நல்லா. சோளத்தட்டு எதுவும் போட்டுருக்கீங்களா? சோள தீவன தட்டு போட்டிருக்கோம். 2 வயல வச்சிருக்கோம். அதை அறுத்து போடுவோம். அதெல்லாம் போட்டு நம்ம கவனிச்சா நல்லா இருக்கும். நல்ல தொழில் தான். இப்ப எந்த டைமுக்கு பால் கறக்குறமே அதே டைமுக்கு பால் கறக்கணும். அதுக்கு அந்த டைமுக்கு தீனி ரொம்ப பொறுப்பா இருக்கணும். அதுலயே நம்ம ஈடுபாடு இருக்கணும். நான் சாப்பிட கூட மாட்டேன். 3 மணி 4 மணி கூட ஆகும். அதுங்களை கவனிச்சுட்டே இருப்பேன். ஆசைப்பட்டு டீ சாப்பிட்டு காபி சாப்பிட்டு அப்புறம் நான் இதுங்களுக்கு பாத்துட்டு தான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன்.